சண்டை முடியாத காரணத்தினால் இன்று கடை விடுமுறை. ஏன் சண்டை வருது, எதுக்கு சண்டை வருது தெரியல. சண்டை வருது, நல்லதான் போயிட்டு திடீர்னு போயிடும், சண்டை வந்துடும். ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி அனில் அம்பானி வீடு, அவர்களுடைய அலுவலகங்கள், அவர் தொடர்பான பிஸ்னஸ் சென்டர்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 இடத்துல இடி ரைடு விட்டுருக்காங்க. என்னடா அது அனில் அம்பானி வீட்டில் ரைடா? அம்பானி வீட்டில் ரைடுன்னொன்னே எல்லோரும் பயந்துட்டாங்க. ஏன்னா முகேஷ் அம்பானி தான் இந்தியா நம்பர் 1 பணக்காரர், உலகத்துலேயும் டாப் 20க்குள்ளே இருக்கார். இப்போ அவர் ஜி தானே அவரை வளர்த்து விடுறாரு, ஜி தானே அவருக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு, அவர் எப்படி ரைடு விடுவாங்க இடியில் அப்படின்னு காலையில எல்லாம் குழம்பி போயிட்டாங்க. இது அனில் அம்பானி முகேஷ் அம்பானியோட தம்பி. ஸோ இவர் ஏற்கனவே பேங்க்ரப்ட் ஆனவர். அதான் நம்ம இதில் பழைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, மஞ்சள் கெடுதாச்சி கொடுத்தவர் அப்படின்னு. அப்போ பேங்க்ரப்ட் ஆகிட்டார் அப்படின்னா இவருக்கு யாருமே லோன் தர மாட்டாங்க, லோன் வாங்கவும் முடியாது, இது பண்ணவும் முடியாது, இவர் எந்த பிஸ்னஸும் இவர் பேரில் பண்ண முடியாது, இவர் ஜீரோ ஆகிட்டார் அப்படின்னு அர்த்தம், எல்லாத்தையும் இழந்துட்டார். அப்போ இவர் பேரில் எந்த சொத்துமே இருக்காது, எல்லா சொத்தையும் சீஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் மஞ்சள் கெடுதாசி கொடுக்குறதுன்றது உங்களுக்கு சுருக்கமாக தெரியும். ஸோ இப்படி இருக்க அனில் அம்பானி ஒரு 10 வருஷமாக சைலண்ட்டாக இருக்கார். சைலண்ட்டாக இருக்கும்போது இன்றைக்கி என்ன திடீர்னு இந்த மாதிரி இடி ரைடு விடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பின் உள்குத்து ஜியோடைய போங்க ஆட்டம் என்னன்றது தான். அதாவது வெள்ளைக்காரனுக்கே வெள்ளை அடிக்கிறது அப்படின்றதுக்கு ஜி உண்மையிலே ஜி பெரிய ஆள் தான். நம்ம பாரதம் போற்றப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரி தான் ஜி அப்படின்றது இந்த விஷயத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு சிரிப்பாகவும் வரலாம், இன்னொரு பக்கம் நம்மலாம் எவ்வளோ கேனையனாக இருக்கோம் அப்படின்றதையும் அப்படியும் நீங்கள் நினச்சிக்கலாம். இல்லைனா ஆனால் வெள்ளைக்காரனுக்கே விபூதி அடிச்சிட்டாரு ஜி அப்படின்னு சொல்லி நம்ம பெருமையாகவும் நினச்சிக்கலாம். இப்படி பல்வேறு ரூபங்களில் நீங்கள் யோசிக்கலாம். இதை டீட்டெயிலாக சொல்கிறவங்க. இப்போ அனில் அம்பானி என்ன பண்ணால் ஆர்காம்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காரு, ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் சொல்லி. இந்த கம்பெனி டாப்பில் போய்கிட்டு இருந்தது. அனில் அம்பானி தான் இந்தியாவிலேயே முதல்ல உலகத்தில் டாப் 10. இப்போ அம்பானியே இது அதானிலாம் இப்போ தானே டாப் 10ல் போய் சரிச்சு விட்டு துரத்தி விட்டாங்க. 15 வருடங்களுக்கு முன்பே உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் டாப் 10க்குள்ளே இருந்தது யார் அப்படின்னா அனில் அம்பானி. இப்போ இருக்கிற முகேஷ் அம்பானி கிடையாது, அனில் அம்பானி. சரிங்களா? அப்படி இருந்து உலகத்தின் பயங்கர பிச்சுட்டு போகிறாரு, ஹாலிவுட்டில் படம் பண்ணுறாரு, மிகப்பெரிய கோடீஸ்வரன், இந்தியாவில் டாப் நம்பர் 1 கோடீஸ்வரன் அவர் தான். அவங்க அப்பா திருபாய் அம்பானி சம்பாதிக்கிறத விட அதிகமாக சம்பாதிச்சார். திருபாய் அம்பானி இருந்த காலத்தில் இப்போ உலகத்தின் டாப் 10 பணக்காரர்களுக்குள்ளே டாப் 15க்குள்ளே இருக்க நம்ம இந்த அம்பானி இருக்கார் இல்லையா, யார், முகேஷ் அம்பானி. இப்போ அந்த வீடெல்லாம் பண்ணி கல்யாணம்லாம் பண்ணாங்க இல்லையா, இவர் அப்போ டம்மி பீஸ். தம்பி தான் பவர்ஃபுல்லானவர். இவர் அண்ணன், முகேஷ் அம்பானி அண்ணன், அனில் அம்பானி தம்பி. தம்பி தான் பவர்ஃபுல்லாக ஜூட்டாக இருக்கக்கூடியவன், எல்லா வேலையும் செய்வான்னு சொல்லி அவங்க அப்பாவே தம்பியை தான் வளர்த்து விட்டார், ஃபாரினில் படிக்க வச்சார், எல்லாம் பண்ணார். ஏன்னா இப்படி இருக்கும்போது என்னன்னா, அதே வேகத்தில் தான் தாய் பெட்டடி பாஞ்சா குட்டி 16 அடியில் 36 அடி பாயுது. பாஞ்சோடனே இந்த அனில் அம்பானி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நடிகை கல்யாணம் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் ஹாலிவுட்டில் படம் பண்ணுறாரு, பாலிவுட்டில் படம் பண்ணுறாரு, பல்வேறு பிஸ்னஸ்களில் இறங்குறாரு, உலகத்தின் டாப் 10 பணக்காரனுக்குள்ளே போயிட்டாரு. கடைசியில் என்னென்னா 2012க்கு அப்புறம் 2010க்கு அப்புறம் அப்படியே டமால்னு விழுந்து வீழ்ந்து ஜீரோ லெவலுக்கு போயிட்டார். இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறேன்னா, முகேஷ் அம்பானி மேலே வராரு. மேலே வரக்கூடிய நேரத்தில் என்னென்னா, அனில் அம்பானிக்கு முகேஷ் அம்பானிக்கு ஆகாது, 2 பேருக்கும் குடும்ப பகை, பொண்டாட்டிகள் தூண்டி விட்டுருவாங்க. இது நீனா அம்பானி பல பிரச்சனைகள் வருது. இதுக்குள்ளே நம்ம போகலாம். அப்போ இருக்கும்போது லண்டனில் சைனா பேங்க் 3 பேங்க்கில் சேர்த்து, அது போக இங்கிலாந்து பேங்க்கில் சேர்த்து கிட்டத்தட்ட $925 மில்லியன் அளவுக்கு கடன் வாங்குறார் 3 பேங்க்லேருந்து. அது எந்தெந்த பேங்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சைனாவை சேர்ந்த எக்ஸிம் பேங்க் ஆஃப் சைனா, சைனா டெவலப்மெண்ட் பேங்க்கு, அப்புறம் ஐசிபிசி பேங்க். இந்த 3மே சீனாவை சேர்ந்த வங்கிகள். இந்த 3 வங்கிகள்லையும் சேர்த்து எவ்வளோ வாங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $925 மில்லியன் வாங்குறாரு. அப்போ அதை இந்தியா அமௌண்ட்டு கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோன்னா 7500 கோடி வருது. அன்றைக்கி ரேட்டுக்கு ஒரு 6500, 5500, 4000 கோடியாக இருக்கலாம். இன்றைக்கி அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 8000 கோடியை தாண்டுது. அதோட வட்டி கிட்டிலாம் ஏற்பட்டது போட்டு சொன்னேன். இப்போ இது வாங்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, மொத்தமாக அவங்களுக்கு நாமத்தை போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறாரு. இங்கே இந்தியாவுக்கு வந்துடுறாரு. இங்கே பேங்க்ரப்ட் ஆகிட்டோம், நான் மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு இந்தியாவில் உட்காந்துட்டார். இப்போ அவங்க தேடுறாங்க, வழக்கு போடுறாங்க, வக்கீலை மட்டும் அனுப்பிவிட்டு இந்த வழக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. 2020 என்ன சொல்கிறாருன்னா அம்பானி, எங்கள் இங்கிலாந்து பேங்க் யார், இந்த அனில் அம்பானி, ஐயா நான் பேங்க்ரப்ட் ஆகிட்டேன், என்கிட்ட 5 பைசா இல்லை அப்படிங்கும்போது சீனா வங்கிக்காரன் விட்டுருவானா? இல்லைங்க, ஒரு ஏகப்பட்ட காசு இந்தியாவில் இருக்குது, இதெல்லாம் பிடிங்க கொடுங்க அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் ஒரு அஃபிடவிட்டை போடுறாங்க, தூக்கிடுவோம் நான் இன்டர்போலை வச்சு அப்படின்னும் போது
$719 மில்லியன் இருக்கதா ஒரு கணக்கை கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து இருந்தது, நான் இப்படி பேங்க்ரப்ட் ஆகிட்டேன், அப்படி இப்படி என்னால் இப்போ பணம் கட்ட முடியாது அப்படின்னா, நீ வட்டியோட பணத்தை கட்டி தான் ஆகணும், இல்லை ஆஜராகணும் அப்படின்றாங்க. அதோட தேடப்படும் குற்றவாளியாக இருக்கார். பேங்க்குக்கு பணமும் கட்டல, ஒன்றும் கட்டல, இந்தியாவிலே இருக்காப்புல. எத்தனை வருஷம் ஆகுது? இப்படியே போகுது. மோடிஜி 14 ஆட்சிக்கு வந்துடுறாரு. வந்தவுடனே அவரால் ஒன்றுமே செய்ய முடியல. அப்புறம் கொஞ்ச நாள் மோடி வந்து ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் குஜராத்திகளை எல்லாத்தையும் நம்ம வளர்த்து விடணும் அப்படிங்கும்போது, எங்கே இந்த தேச பிதா மாதிரி தேசத்திற்கு முதல்ல சர்வதேச அந்தஸ்தை பெற்று தந்த எங்கே அனில் தம்பி அப்படின்னு தேடுறாரு. அனில் தம்பி லா சாஹிப் உட்காந்துருக்காருன்னொன்னே, அனில் தம்பிக்கு வந்து ஏற்கனவே ஸ்டேட் பேங்க்கு பலாயிரம் கோடி லோன் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஸ்டேட் பேங்க் கேஸில் தான் இப்போ வந்து இடி ரைடு. இது என்னன்றது அடுத்து வரேன். உடனே என்ன பண்ணுறாருன்னா, ஜியால் மனசு தாங்கலை, ஒரு குஜராத்தி கஷ்டப்படுறானா, பேங்க்ரப்ட் ஆகிறானா, ஒன்றும் இல்லாமல் போகிறானா, நான் பார்த்துக்கிறேன், தூக்கி விடுறேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கிடையில் ரொம்ப நெருக்கடி வருது, கைது பண்ணுற மாதிரிலாம் போகிறாங்க. காங்கிரஸ் பீரியடில் டப்புன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அண்ணன் வந்து முகேஷ் அம்பானி அவங்க அம்மா பேசி ஒரு பெரிய ஆயிரக்கணக்கான கோடிகளை கொடுத்து கொஞ்சம் கூல் பண்ணி இவரை கைது செய்ய விடாமல் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஜி வந்ததுக்கப்புறம் ஜி தான் குஜராத்காரர் தான் தத்தெடுத்துறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ரஃபேல் கான்ட்ராக்டில் கொண்டு இவரை விடுறாங்க வம்பா. யார்? அனில் அம்பானி. பேங்க்ரப்ட் ஆன அனில் அம்பானிக்கு எவனும் லோன் தர மாட்டான்ல. அதுக்கு ஜி என்ன பிளான் பண்ணுறாருன்னா, ரஃபேல் வந்து விமானத்தை நம்ம வாங்குகிறோம், அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸை ரஃபேல் இந்தியாட்ட வாங்கணுன்றாரு. இது என்னடா புது கதையாக இருக்குன்னா, நீ என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் வெளியே ஆர்டர் கொடுக்குறீங்களா அதை இந்தியாவுக்கு கொடு. என்கிட்ட பிஎல்னு ஒரு நிறுவனம் இருக்குது, இந்த நிறுவனம் நீங்கள் கொடுக்குற ஸ்பேர் பார்ட்ஸை செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு 3 லட்சம் கோடிக்கு விமானம் வாங்குறேன்னா எனக்கு ஒரு 30,000 கோடிக்கு மட்டும் கான்ட்ராக்ட் கொடுங்க அப்படின்ற ரேஞ்சில் ஜி பேசி, சரி அவங்க போய் தொலைகிறான் 30,000 கோடிக்கு எதாவது நட்டு போல்ட்டு தானே தயாரிக்க சொல்கிறாங்கன்னு கொடுத்துட்றாங்க. பிஎல் கொடுத்தா என்ன ஆகுதுன்னா, 10,000 கோடிக்கு அவன் பிஎல், இந்த பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் ஒரு பக்கம் இருக்குது, பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் இருக்குது. ஸோ இவர்களோட கான்ட்ராக்ட்லாம் கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, நட்டு போல்ட்டு இந்த சிறு இதெல்லாம் தயாரித்து அவன் வந்து கஷ்டப்பட்டு 6 மாதமாக தயாரித்த பொருளை 10,000 ரூபா முதலீட்டில் தயாரித்த பொருளை 10,500 கோடிக்கு விற்பானா. அது அம்பானி வந்து காசே இல்லாமல் அப்படி வாங்கி கைமாற்றி 20,000 கோடிக்கு விடுவாராம். அப்போ இவருக்கு 10,000 கோடி லாபம் வந்துடும்ல. அப்போ இந்த லாபத்தை வச்சு பேங்க் கடன்லாம் அடைச்சிட்டு இவர் திருப்பி கோடீஸ்வரன் ஆயிடுவார். எப்படி இப்படின்னு ஜி ஒரு பிளானை போட்டு இறக்கி விட்றாரு களத்தில். இது பயங்கர கண்டனத்துக்கு உள்ளாச்சு. ராகுல் பேசினாப்புல, ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. அவன் கொஞ்சம் ஊற விட்டார். சில இப்போ நெருக்கடியான கடன்லாம் அடைச்சிரு அப்படின்னு சொல்லி காப்பாற்றி விட்டார் ஜி ரஃபேல் விவகாரத்தில். இது விசாரணைக்கு வரும். ஜி வந்து என்னைக்கு பதவி விலகிறாரோ அன்றைக்கி விசாரணைக்கு வந்து எல்லாம் உள்ளே போவாங்க, அது வேறு விஷயம். ஸோ இது இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஜி வந்து லண்டனுக்கு பயணம் போகிறார். எங்கே? பிரிட்டனுக்கு போகிறார். கிரேட் பிரிட்டனுக்கு பயணம் போகிறாரு. லண்டன் நகரத்துக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு வடையை சுடுறாரு. எப்படின்னா, இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தெரியாதனமா என்ன பண்ணுறாங்க, நீங்கள் பிடித்து வைத்து உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய எங்கள் நாட்டில் வங்கிகளை ஏமாற்றி விட்டு வந்த சுசில் மோடி, நீரவ் மோடி, இந்த மாதிரி மோடிகளையும் அதே மாதிரி நம்ம விஜய் மல்லையாவும் உடனடியாக எங்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு தெரியாதனமாக லூஸ்தனமாக டாக்கு விட்டோன்னே அவங்க பார்க்குறாங்க, டேய் ஏற்கனவே எங்கள் நாட்டில் கடனை வாங்கிட்டு ஓடி வந்துட்டு அனில் அம்பானி, அவனை இன்னும் நீங்கள் பிடிச்சி தரீங்க அப்படின்னு. எப்போ பிடிச்சி தரீங்க? தொலைச்சி இன்டர்போல் போட்டோன்னா எங்கே வேணாலும் தூக்கிடு, அனில் அம்பானி எங்கேயும் போக முடியாது அப்படின்னே பயந்துட்டாங்க. ஜி பயந்துட்டாரு. சும்மா இருங்க, ஏன் அவனை போய் கேட்டு, இப்போ நான் போகிற நேரத்தில் ஏன்டா 7:30 கூட்டுறீங்க அப்படின்ற மாதிரி ஜி என்ன பண்ணிட்டா, டென்ஷன் ஆகி, சரி எதாவது ஒன்று பண்ணி ஆகணும். இப்போ நான் இங்கிலாந்தில் போய் லண்டனில் நகரத்தில் போய் இறங்கினோடனே அவங்க இந்த மாதிரி எதாவது ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டானா நான் என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, சரி விடுங்க ஜி, நம்மகிட்ட தான் ஈடி இருக்கே, ஒரு சப்ப ரைடை விடுவோம் அனிலுக்கு விட்ட மாதிரி. அவங்ககிட்ட நீங்கள் கணக்காட்டிடுங்க, பாரு நான் இப்போ தான் எங்களுக்கு மேட்டரே தெரியும், அனில் ஏமாற்றிட்டான், இது பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு. இப்போ பாருங்கள், உடனே நான் எனக்கு தெரிஞ்ச உடனே நான் இங்கே வரவுடனே ஈடியை விட்டு ரைடு விட்டு அவனோட 12 இடத்துல ரைடு வழக்கு போட்டு அவனை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றது தான் இந்த வெள்ளைக்காரனுக்கு வெள்ளை அடிக்கக்கூடிய சம்பவத்தில் இன்றைக்கி ரைடு நடந்திருக்கு. இது எல்லாமே கந்துடைப்பு, டுபாக்கூர். நீங்கள் வந்து பேங்க்கில் ஒரு டிராக்டர் வாங்கி லோன் கட்டினீங்கன்னா உங்கள் மானத்தை கெடுத்து மருந்தை குடிக்க விட்டுருவான் 50,000க்கும் 1,00,000க்கும். ஆனால் வெள்ளைக்காரனுக்கு வெள்ளை அடித்து 7,500 கோடி ஆட்டையை போட்டு வந்து இங்கே நம்ம நாட்டில் ஸ்டேட் பேங்க்கில் ஆயிரக்கணக்கான கோடி ஆட்டையை போட்டு அனில் அம்பானியை ஜாலியாக இருக்கா. பேருக்கு ஈடி ரைடா. இந்த ஈடி ரைடு விட்டேன்னா நைட் ஒரு நைட்டு அம்பானியை தூக்கணும்ல, கைது பண்ணி பார்ப்போம் அனில் அம்பானியை. எவனுக்கு காதில் பூ சுற்றுற? வடக்கனுக்கு வேணால் பூ சுற்று, நீ ஊருக்கெல்லாம் பூ சுற்றாதுன்றது தான் நம்ம வந்து இவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. இவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, இவர்கள் நேர்மையாக இருக்காங்களா, அம்பானி வீட்லேயும் தான் ரைடு நடத்தணும்னு காட்டணுமா. ரைடு நடத்தின பிடிச்சியா, ஏதா என்ன பண்ண, லண்டன்காரன்ட்ட கொண்டு போய் ஒப்படைவேன் பார்ப்போம் அனில் அம்பானியை. பிரிட்டன்காரன்ட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு அவன் தான் தேடிட்டு இருக்கான்ல. இவன் காசை பிடிங்கிட்டு அங்கே சைனாக்காரனை ஏமாற்றிட்டு லண்டன்லேருந்து வண்டி ஏறி வந்தானே கொண்டு போய் ஒப்படைங்க பார்ப்போம். எல்லாமே கண் துடைப்பு, டுபாக்கூர் நாடகம்.
இதில் வந்து ஜியை நம்ம ஏன் பெருமைப்படணும்னா, நம்மளை ஆட்சி செய்த வெள்ளைக்காரனுக்கே வெள்ளை அடித்தவர் ஜி அப்படின்றத இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுக்க. அவன் ஷாக்காக இருப்பான். நாங்கள் ஒரு அரசியல் பண்ணால் ஜி மிகப்பெரிய அரசியல் பண்ணோம். இதுதான் ஜி வந்து சர்வதேச தலைவர் அப்படின்றது. எப்படி நீ தேடுறோன்னா, நான் இப்போ கிளம்புற நேரத்தில் நீ அங்கே வச்சு எனக்கு கேள்வி கேட்டக்கூடாதுன்றக்காக ஒரு ரைடு விட்டு ஒரு ஐவாஸ் பண்ணி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி காமிச்சிட்டு அங்கே வந்து அந்த 3 பேரையும் என்கிட்ட ஒப்படைக்கணுமா. பிரிட்டன்காரன் சொல்லுவேன், நீ அவனை ஒப்படை, நான் இவனை ஒப்படைக்கிறேன், இவனை ஒப்படை, அவனை ஒப்படைக்கிறேன்னு கடைசியில் மொத்தமாக நம்ம மக்கள் வரி பணத்தை, பேங்க் மூலமாக நம்ம போட்டிருக்க பணத்தை எல்லாரும் சேர்ந்து ஏப்பம் போட்டு நாம போட்டு போயிடுவாங்க. ஜி உட்பட. ஜி பவுடர் அடித்து வெள்ளைக்காரனுக்கு வெள்ளையடிக்கிறதும் போங்கு வேலை காட்டுறதும் காட்டிட்டு அவர் லண்டன் போய் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக பேசிவிட்டு அவர் வந்து இறங்கிடுவார். எதுவுமே நடக்காது. மொத்தத்துக்கு நம்ம தான் நாசம். இந்த இந்திய மக்கள் தான் வரி செலுத்தியும் வங்கியில் காசை போட்டு நாசமாகி கிடக்கும். இன்னும் ஜி இருக்கிற வரைக்கும் நம்ம நாசம் தான் நம்ம வாழ்க்கை அப்படின்றத இதில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இவரோட உள்குத்தாட்டம் போங்காட்டம்லாம் அனில் அம்பானி வீட்டில் இன்றைக்கி நடந்த ரைடு காரணம் இதுதான். நேற்று இன்றைக்கும் அதே மாதிரி லண்டன் ஜி போகிறதுக்கான காரணம் இதுதான். அது ஒன்றுமே அது பூராமே போங்காட்டம் தான். எதுவுமே மக்களுக்கோ நடுத்தர வர்க்கத்திற்கோ கீழ் தரத்தில் இருக்கவனுக்கோ கஷ்டப்படுறவனுக்கோ எந்த பிரயோஜனமும் இல்லை. ஜி வெளிநாடு போகிறது ஒன்லி குஜராத்திகளுக்கு மட்டும்தான் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.